ATS நான் என்ன? நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் ரெஸ்யூமை முதலில் பார்க்கிறது HR இல்ல, ATS என்ற சாஃப்ட்வேர் தான். ATS என்பதன் ஃபுல் ஃபார்ம் அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்யூமே ஸ்கேனிங் சாஃப்ட்வேர். உங்கள் ரெஸ்யூமேல ஸ்கில்ஸ், கீவேர்ட்ஸ், ஃபார்மேட், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணும். ATSக்கு பிடிச்ச ரெஸ்யூமே மட்டும்தான் HR கிட்ட போகும். அதனால இன்று ஜாப் சர்ச் பண்ணுற எல்லாருக்கும் ATS பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரெஸ்யூமேக்கு ATSக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் அப்லோட் பண்ணுற ரெஸ்யூமே ATS ஸ்கேன் பண்ணும். அதுக்கு பிறகுதான் HR பார்க்கும். ரெஸ்யூமேல ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மேட்ச் ஆகுற கீவேர்ட்ஸ் இருந்தா ஷார்ட் லிஸ்ட் சான்ஸ் அதிகம். ஃபார்மேட் காம்ப்ளிகேட்டடா இருந்தா ATS ப்ராப்பர்லி ரீட் பண்ண முடியாது. அதனால ரெஸ்யூமே மற்றும் ATS இருந்து டைரக்டா கனெக்ட் ஆனது. எல்லா கம்பெனிக்கும் ATS வேணுமா? இப்போ பெரிய MNC மட்டும் இல்ல, ஸ்மால் கம்பெனிஸ் கூட ATS யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஒரு ஜாபுக்கு ஆயிரக்கணக்கில் ரெஸ்யூமேஸ் வரும். அதுல பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபில்டர் பண்ண ATS உதவும். கம்பெனி சைஸ் முக்கியமில்ல, ஹைரிங் ப்ராசஸ் ப்ரொஃபஷனலா இருந்தா ATS இருக்கும் சான்ஸ் அதிகம். ATS என்னெல்லாம் ஸ்கேன் பண்ணா? ATS உங்கள் ரெஸ்யூமேல பல விஷயங்களை ஸ்கேன் பண்ணும். கீவேர்ட்ஸ் இருக்கா? ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகுதா? எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவெண்டா இருக்கா? ஃபார்மேட் க்ளீனா இருக்கா? எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கா? இந்த டீட்டெயில்ஸ் சரியா இருந்தாதான் ATS ஸ்கோர் நல்லா வரும். கீவேர்ட்ஸ் இல்லாம ATS ரிஜெக்ட் பண்ணுமா? ஆம், கீவேர்ட்ஸ் இல்லாத ரெஸ்யூமே ATS ரிஜெக்ட் பண்ணும் சான்ஸ் அதிகம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ரெஸ்யூமேல இருக்கணும். உதாரணத்திற்கு பைத்தான், எக்ஸல், HR ஆபரேஷன்ஸ், ரெக்ரூட்மெண்ட் போன்ற கீவேர்ட்ஸ். ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ் இல்லாத ரெஸ்யூமே ATSக்கு வீக்கா தெரியும். டேபிள் அண்ட் காலம் அதிகமா இருக்கா கூடாதா? காம்ப்ளெக்ஸ் டேபிள் காலம்ஸ் யூஸ் பண்ணினா ATS கன்ஃபியூஸ் ஆகும். சில நேரம் இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் ஆகும், ஃபார்மேட் பிரேக் ஆகும், ரெஸ்யூமே ப்ராப்பர்லி ரீட் ஆகாது. சிம்பிள் சிங்கிள் காலம் ஃபார்மேட் தான் ATS ஃப்ரெண்ட்லி. PDF ஃபார்மேட் ரீட் பண்ணதா? சில PDF ஃபைல்ஸ் ATS ப்ராப்பர்லி ரீட் பண்ணாது. எஸ்பெஷலி இமேஜ் பேஸ்ட் PDF இருந்தா பெரிய ப்ராப்ளம். டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும். அதனால க்ளீன் டெக்ஸ்ட் பேஸ்ட் PDF யூஸ் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் அல்லது ஸ்கேன் காப்பி PDF அவாய்ட் பண்ணுங்க. இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்னா என்ன? ரெஸ்யூமேல இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆனா அதுதான் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஃபோன் நம்பர் இல்லாம இருக்கலாம், மெயில் ID மிஸ் ஆகலாம், ஸ்கில் செக்ஷன் இல்லாம இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மிஸ் ஆனா ATS ஸ்கோர் குறையும். ஃபாண்ட் இஷ்யூஸ்னா என்ன? ஃபேன்சி ஃபாண்ட்ஸ், ஸ்டைலிஷ் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணினா ATS ப்ராப்பர்லி ரீட் பண்ணாது. சிம்பிள் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏரியல், கேலிப்ரி, வேர்டானா மாதிரி ஃபாண்ட்ஸ் சேஃப். ஓவர் டிசைன், சிம்பிள்ஸ், டெக்கரேட்டிவ் டெக்ஸ்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் சேஃப் தேனே. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் செக்யூரிட்டிக்கு நல்லதுதான். ஆனா ATSக்கு அது ப்ராப்ளம் ஆகலாம். ATS உங்கள் ரெஸ்யூமே ஓப்பன் பண்ண முடியாம ரிஜெக்ட் ஆகும் சான்ஸ் இருக்கு. அதனால ஜாப் அப்ளை பண்ணும்போது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் அவாய்ட் பண்ணுங்க. கன்க்ளூஷன், ATS என்பது ஒரு ஃபில்டர் மட்டுமே. அதை கடந்து போனால்தான் HR உங்கள் ரெஸ்யூமே பார்க்கும். அதனால சிம்பிள் ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க, ரைட் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்க, கிளியர் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் போடுங்க. ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுங்க. சரியான ரெஸ்யூமே உங்களை இன்டர்வியூ வரை கொண்டு செல்லும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் HR அண்ட் ரெஸ்யூமே டிப்ஸுக்கு HR தமிழ் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.